ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம மாமாஸ் கிச்சனில் என்ன செய்ய போகிறோம்னா ஒரு ஹெல்த்தியான களி. என்ன களினா உளுந்தங்களி. ஓகே, கருப்பு உளுந்து இருக்கு இல்லைங்களா, அந்த கருப்பு உளுந்தை நான் வறுத்து அரைச்சி வச்சுருக்கேன். ஓகேங்களா. அண்ட் வெள்ளத்தில் தாங்க செய்யணும். நெய் கிடையாது, நல்லெண்ணெய் கூட ஏலக்காய். ரொம்ப சிம்பிளுங்க, ஆனால் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தி. இது ஆண்களுக்கும் பெண்களுக்கும் ரொம்ப ஹெல்த்தி. முக்கியமாக வயசுக்கு வந்து பெண் குழந்தைங்களுக்கு இது செஞ்சு கொடுத்தா அவ்வளோ ஹெல்த்தி. என்னோட பாட்டி இப்படிலாம் செஞ்சு கொடுத்தாங்க. எங்கள் பாட்டி செய்யும்போது நான் கேட்டுனே இருப்பேன். அந்த ஸ்மெல்லு செய்யும்போது அந்த ஸ்மெல்லு வீடையே தூக்கிடும். அவ்வளோ ஒரு ஃப்ளேவர்ஃபுல்லாக டேஸ்ட்டாக இருக்கும். ஓகேங்க, எப்படி செய்யலான்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நான் இந்த வெல்லத்தை நல்ல தண்ணியில் காய்ச்சி வச்சுக்கிறேங்க. சரிங்களா. இந்த தண்ணியில் தான் நான் அந்த கருப்பு உளுந்தை நான் மிக்ஸ் பண்ண போகிறேன். இந்த வெள்ளை பாகில் நான் இந்த ஏலக்காய் தூளியும் போட்டுருவேன். போட்டு மிக்ஸ் பண்ணி கொதிக்க விட்டால் தான் டேஸ்ட்டாக இருக்கும். ஓகேங்க, நான் அதை பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஒரு க்ளீனான கடாயில் ஒரு சொம்பு தண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ நான் இதில் வெள்ளத்தை போட்டுக்கிறேன். இதிலே நான் கொஞ்சம் ஏலக்காய் போட்டுக்கிறேன். கொஞ்சம் ஏலக்காய் தூள். இது நல்லா மெல்ட் ஆனதும் உங்களுக்கு நான் காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா எல்லாமே மெல்ட் ஆகிடுச்சு. பார்த்தீங்களா. இப்போ இந்த ஸ்டேஜில் நான் நல்லா கொதிக்குது. நான் அந்த கருப்பு உளுந்து வறுத்து அரைச்சி வச்சுருக்கேன் இல்லைங்களா, அந்த பவுடரை நான் அதில் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணுறேன். சரிங்களா. கட்டி இல்லாமல் எல்லாத்தையும் கலரிடணுங்க. ஃபாஸ்ட்டாக இது மாதிரி கலர்னிங்கன்னா உங்கள் மேலே தெளிக்கிறது கொஞ்சம் கம்மியாகும். அதான் இப்போ இந்த ஸ்டேஜில் நான் கொஞ்சம் கொஞ்சமாக நல்லெண்ணெய் விட்டு விட்டு கலர்றேன். இது நல்லா சுண்ட பிறகு நான் உங்களுக்கு காட்டுறேன். பார்த்தீங்கன்னா நல்லா சுண்டிடுச்சு. இது ஆயிடுச்சுன்றதுக்கு பதம் என்னன்னா, இது இப்படி பண்ணால் நான்ஸ்டிக்கில் ஒட்டாமல் அப்படியே வரணும். இதுதான் பதம். இப்போ இந்த ஸ்டேஜில் நான் ஆஃப் பண்ணிடுறேன். லாஸ்ட்டாக நான் முடிக்கும் போது ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட் நான் போட்டேன். ஏன்னா அந்த சால்ட் எதுக்குன்னா இதில் இருக்க ஸ்வீட் ட்ரெஸ்ஸை தூக்கி கொடுக்கும். அதுக்கோசம் அந்த சால்ட். ஓகேங்க, ஃபினிஷ். நான் அடுப்பு க்ளோஸ் பண்ணுறேன். நான் இப்போ ப்ரெசன்டேஷன் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். ஓகே, சரா ஃபினிஷுங்க. உளுத்தங்களி பார்த்தீங்களா, ரொம்ப எம்மியாக இருக்கும். நான் சீரியஸாக செஞ்சுட்டு ஒரு ஸ்பூன் வாயில் வச்சோன்னே என் பாட்டி ஞாபகம். என் பாட்டி ஒன்று ஒன்று பார்த்து பார்த்து ரொம்ப அன்பாக செய்வாங்க. மறக்காமல் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு நீங்களும் சாப்பிட்டு ஸோ ஹெல்த்தி. போன்ஸுக்கு அவ்வளோ ஸ்ட்ரென்த்துங்க. ஏன்னா இது கருப்பு உளுந்து பற்றி நீங்கள் சும்மா கூகுளில் தட்டினாலே போதும், அப்படியே ஒரு லிஸ்ட்டு வரும். அவ்வளோ ஒரு நியூட்ரிஷன், ப்ரோட்டீன், எல்லாம் கால்சியம் எல்லாமே இருக்கும். ஓகேங்களா, கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ் போடுங்க. நீங்களாம் எப்படி இருக்கீங்க? டைமுக்கு சாப்பிட்டு ஹெல்த்தியாக இருங்க. கமெண்ட்ஸ் போடுங்க மறக்காம. பாய்.